கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 24வது வசனம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்றீர்களா? கலங்காதீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் விரும்பின காரியத்தை நிறைவேற்றி நீங்கள் விரும்புகிற காரியத்தில் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவார். ஒரு முறை கர்த்தர் சாலமோனுக்கு கிபியோவில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கேட்டார். உடனே சாலமோன் என்ன சொன்னார்? இந்த ஏராளமான ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். நான் ஒன்றும் அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேனே, எனக்கு நல்ல ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று அவன் கேட்ட ஒரு விண்ணப்பம் ஆண்டவருடைய பார்வைக்கு அது உகந்ததாக இருந்தபடியால் உடனே கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தையும் மகிமையும் கனத்தையும் கட்டளையிட்டார். இன்றைக்கும் இவ்விதமாக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியம் ஆண்டவரின் பார்வைக்கு உகந்ததாக இருக்கிறதா? அன்றைக்கு கர்த்தர் சாலோமோனிடம் நீ விரும்புகிறதை கேள் என்று கேட்டபோது அவன் உடனே ஆயத்தத்தோடு காரியத்தை ஆண்டவரிடம் சொன்னான். அது பார்வைக்கு உகந்ததாக காணப்பட்டது என்று வேதத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய விருப்பப்படி அவன் விண்ணப்பம் பண்ணினதினால் உடனே அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். உடனே அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் உங்கள் விருப்பம், நீங்கள் கேட்கிற காரியங்கள் எதுவானாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு செம்மையானதாக இருக்க வேண்டும். சரியான முறையிலே நல்ல விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுப்பார். செம்மையானவர்களின் ஜெபம் ஆண்டவரின் பார்வைக்கு பிரியமாயிருக்கிறது. இந்த வசனத்திலே வாசித்தபடி நீதிமான் விரும்புகிற காரியம் உண்மையுள்ள இருதயத்தோடு, கபடில்லாத வஞ்சகமில்லாத உத்தம இருதயத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு பதில் உடனே கிடைக்கும். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கு முன்னாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? அப்படி என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்கள். ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கிற அத்தனை காரியத்திற்கும் பதிலை கொடுத்து உங்களை அநேகருக்கும் மத்தியில் ஆசீர்வாதமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையுள்ள இருதயத்தோடு, சுத்தமுள்ள இருதயத்தோடு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் ஒரு அற்புதமான அதிசயமான நாளை காண கிருபை செய்தீரப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. அவருடைய தேவைகளை சந்தியும் அப்பா. ஏசப்பா, இன்றைக்கு நாங்கள் செய்கிற காரியம் உம்முடைய பார்வைக்கு உகந்ததாக இருப்பதாக, நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக, எங்களுடைய விருப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாம் உம்முடைய விருப்பமாக உம்முடைய சித்தத்தின்படி இருக்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு நாங்கள் விரும்புகிற காரியத்தில் அற்புதங்கள் செய்வீராகப்பா. தடைகளை உடைத்தறியும் ஆண்டவரே. இருதயத்தின் மன விருப்பங்களை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எத்தனையோ மக்கள் வியாதியோடு மருத்துவமனைகளிலே படுத்திருக்கின்றார்கள். எத்தனையோ மக்கள் கைவிடப்பட்ட நிலைமையில வீடுகளிலே படுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய சுகம் அளிக்கின்ற வல்லமையுள்ள கரம் இறங்குவதாக. உம்முடைய ஆணியால் அடிக்கப்பட்ட கரத்தினால் அவர்களை தொட்டு நீர் சுகப்படுத்துவீராக. பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஆசீர்வதியும். வரும் நாட்களில உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர, பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக வளர, வேத வசனத்துல சத்தியத்தை அறிவிக்கின்ற பிள்ளைகளாக வளர நீர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நல்ல ஞான வரங்களை கொடுத்தாலும் சுவாமி,
இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. இம்மட்டும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே அப்பா, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் புது வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை கொடுத்தல்லும் ஆண்டவரே. புது வருடத்தில் ஆண்டவரே, அவர்கள் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கின்றார்களோ அனைத்து காரியத்தையும் உம்முடைய கிருபையினால நீர் வாக்கிய பண்ணும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய சிலுவையின் நிழலை மறைத்து பாதுகாத்தல்லாம். எந்த நோய் நொடிகளும் வராமல் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. அனைவரை உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன். குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.